கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வின் அடிமை, அவன் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், பஜாரணி நபியா, என்னை அவன் தூதனா ஆக்கியிருக்கிறான். இப்படி மலமலன்னு பேசு. எப்படி பேசுது? வயசு பிள்ளைக்கு என்ன மரபணுவால் உருவாக்கப்பட்டு அத்தனை வயசு. அதனாலதான் அல்லாஹ் அவனுடைய ஆற்றலா மரபணுவை உருவாக்கி கொண்டு ஊத வைக்கிறான். ஒரு மலைக்கு எதுக்கு அனுப்பணும்? அவர் எதுக்கு ஒரு கலிமாவை சொல்லணும்? ஒரு வார்த்தையை போட்டு தானே உருவாக்குறான். அல்லாஹ் நினைச்சிருந்தா அவனே அந்த காரியத்தை செஞ்சிருக்க முடியும் இயற்கையா. ஆனா ஒரு ஆணை அனுப்பி அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு வரேன்னு சொல்லி, அது மட்டும் இல்லை, இன்னொன்னு கவனிக்கணும். மரபணுவா இருந்தா கூட பெண்களுடைய கர்ப்பப்பை அவசியம். பெண்ணுடைய வயிறு இல்லாம மரபணு குழந்தை சாத்தியம் இல்லை. அதையும் இங்க அல்லாஹ் சொல்றான். மரியமுடைய வயிற்றுலதான் வளர்த்தெடுத்தோம். மரபணு மூலமா வளர்க்கப்பட்டா கூட மரியத்துடைய வயிற்றிலிருந்து தான் உள்ள வருது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயிற்றுல. அப்ப பெண் அவசியம் என்பது விளங்குது, ஆண் அவசியம் இல்லைங்கிறது விளங்குது. இந்த செய்திகளை போற போக்கில் ஈசா நபியுடைய வரலாற்றுல குளோனிங் என்று சொல்லப்படக்கூடிய ஜெராக்ஸ் உயிர்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புடைய செய்திகளை ஈசா நபியுடைய பிறப்பின் அடிப்படையில் சொல்லி அதை அல்லாஹ் உண்மைப்படுத்துகிறான். அவங்க வாழ்க்கையை குருடர்களை குணமாக்குறது உண்மை சான்றிருக்கிறது. குஷ்டரோகிகளை நிவாரணம் கொடுத்தது உண்மை சான்றிருக்கிறது. இறந்தவருக்கு உயிர் கொடுத்தது உண்மை சான்றிருக்கிறது. கொலை செய்ய யூதர்கள் முயற்சியது உண்மை சான்றிருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட்டது உண்மை சான்று. என்ன எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சான்று அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பிறப்பிலே நடைபெற்ற இதை ஆதாரமாக அல்லாஹ் நமக்கு தருகிறான். இதே மாதிரி நிறைய வரலாறு. அது லிஸ்ட் போட்டு போய்கிட்டு இருக்க முடியாது. ஒன்னு ரெண்டு முடிச்சுட்டு நாளைக்கு இன்ஷால்லா வேற செய்திக்கு போயிருவோம். இதே மாதிரி குகைவாசிகள் குர்ஆன்ல ஒரு சூறாவே இருக்கு, சூரத்துல் கஹ்ஃப். குகை அப்படிங்கிற பேர்ல அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி ஒரு சமுதாயம் இருந்துச்சு. யாரு அவங்க சில வாலிபர்கள் ஒரு ஊர்ல இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்தின் அடிப்படையில் நடக்க முடியல. அவங்களுக்கு நினை வைக்கிறது இது மாதிரியான நெருக்கடி இருக்குது. அப்ப இந்த ஊர்ல இருந்தா இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு காலி பண்ணி தூரத்துல இருந்து ஒரு குகையில போய் குடியேறாங்க. ஊரை விட்டு காலி பண்ணி வெளியில இருக்கிற ஒரு மலை குகையில போய் ஒதுங்கிடுறாங்க. ஒதுங்கின மக்களை அல்லாஹ் தூங்க வைக்கிறான். உள்ள போய் படுக்கிறாங்க. தூங்குறாங்க. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, வருஷம் ஆகுது, 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் உள்ளுக்குள்ள அல்லாஹ் தூங்க வச்சுக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் அவங்களை எழுப்பி விட்டு காலை கம்ல பிஸ்த எவ்வளவு நாள் தூங்கி இருப்பிய ஒருத்தர் கேட்கிறா. என்ன காலையில் படுத்தோம் சாயங்காலம் ஆன மாதிரி இருக்கு ஒருத்தர். அது மாதிரி பேசிக்கிறான். ஒரு நாள் தூங்கிருப்பா, 1.5 நாள் தூங்கிருப்பா. கடைசியில வெளியே போய் சாமான் வாங்கிட்டு வர சொல்றாங்க. இவர் சாமான் வெளியே போறாரு. ஏதோ கவனமா இரு, குர்ஆன்ல அல்ல அந்த சூறாலே என்ன சொல்றான், நம்மளை யாரும் அடையாளம் கண்டுக்க கூடாது. பார்த்தா ஆட்கள் புடிச்சிட்டு போயிடுவானுவோ, புடிச்சிட்டு போயிட்டா நம்ம இந்த வழிபாட்டை செய்ய முடியாது, நம்ம ஒதுங்கிட வேண்டியதான் ஊரை விட்டு என்று பிளான் பண்ணி ஆளை கவனமா போன வெளியே அனுப்புறான். வெளியே போய் பார்த்தா ஊரு பேரு எல்லாம் மாறி கிடக்கு, மொழி கிளி எல்லாம் தலைகீழ புறந்து கிடக்கு. 10 வருஷத்துக்கு முந்தி இருந்த அரண்மனை ஸ்ட்ரீட் ஆயுது, 20 வருஷத்துக்கு முந்தி இருந்த மெட்ராஸ் ஆயுது. 10 வருஷம் 20 வருஷத்துல தலைகீழா புரண்டு போகுது. ஒரு 25 வருஷம் ஒருத்தர் வெளியூர் போயிட்டு நான் சொந்த கிராமத்துக்கு போனோம்னா ஏன் ஊடு எதுங்க எங்க தெரு எதுங்கன்னு கேட்டு போக வேண்டியது இருக்கு. 20 வருஷத்துல தலைகீழா ஊர் உலகம் மாறுது. ஒண்ணு கொண்டு போன நாணயம் கூட செல்லுபடி ஆமாட்டு. கொண்டு போனா என்னடா இது பழங்கால காசுகளாம் கொண்டு இருக்கான் அப்படின்ற அளவுக்கு இப்படி ஒரு ஆட்கள் வாழ்ந்தாங்க. அல்லாஹ் வாழ வச்சான். இப்படி ஒரு வரலாறு சொல்லிவிட்டு இதை எப்படி நம்புறது? உள்ளுக்குள்ள சான்று வைக்கிறான். அது ஒரு மிக கிறிஸ்தவ சமுதாய மக்கள் மத்தியில ஒரு பேர் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிகழ்வு. என்ன அந்த வரலாற்றை சொல்லும் போது ஹசிபத்த அண்ணா சஹாபல் கஹதிவர் ரக்கீமி கானூமின் ஆயாத்தின் ஆஜமா 18வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லலாம். இந்த குகைவாசிகளும் ஏட்டுக்கு சொந்தக்காரர்களும் கானூமின் ஆயாத்தின் ஆஜபா நம்முடைய அத்தாட்சிகளில் ஆச்சரியமானவர் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அந்த குகைவாசின்னு சொல்லும் போது இன்னொரு அடைமொழியை சேர்த்து சொன்னா ஏட்டுக்கு உரியவர்கள். அதனை ஏடு சுவடி அப்படிலாம் அர்த்தம் சொல்லுவாங்க. அதனை ஏட்டுக்குரியவர்கள் சுவடிக்குரியவர்கள் அப்படின்னா சிந்திச்சு பார்த்தா, ஆய்வு செஞ்சு பார்த்தா ஏட்டுக்கும் இப்ப சமீபத்தில் ஒரு ஏடு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு இடையில ஒரு ஏடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஜோர்டான் நதிக்கரைக்கு அருகாமையில ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் ஹீப்ரு மொழியில எழுதப்பட்டிருந்த தோல், சுருளா இருந்த தோல் தூக்கிட்டு போய் செருப்பு தைக்கிற தகப்பங்கையில கொடுக்குறான். தச்சுக்காப்பா நிறைய தோலா நிறைய கிடக்குது,
செருப்பு தைக்க யூஸ் ஆகணும். அந்த ஆள் எடுத்து பாக்குறாரு, அதுல ஹீப்ரு மொழியில எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. வந்து பார்த்தா நிறைய 15,000 கிட்டத்தட்ட 15,000 சுருள்கள் நிறைய கிடக்குது அந்த ஏரியால. ஒரு பெரிய மலை கோயிலை சுத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பார்த்தா இது ஏதோ ஒரு பழங்கால செய்தி இருக்குன்னு அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆலயத்தில் கொடுக்கிறாரு. அப்படியே கைமாறி 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 ஜெருசலம் போகுது. ஜெருசலத்தில் இருக்கிற பாதிரியார்களுடைய கைக்கு போகுது. அவர்கள் இந்த ஹீப்ரு மொழியை படிச்சவங்க படிச்சு பார்த்துட்டு எல்லாத்தையும் சுருட்டி உள்ள ரூம்குள்ள வச்சாச்சு வீட்டுக்குள்ள. இதுக்குள்ள செய்தி பேப்பர்லாம் அங்க இங்க எல்லா பக்கம் கசிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு நாட்டில இருந்தும் அது என்னவோ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பழங்கால செய்தி, உலகத்துக்கு கொண்டு வா, வெளிப்படுத்து, அதை ஆய்வுக்கு உட்படுத்து, அதுல என்ன வரலாறு இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு உலகத்துல பல்வேறு இடத்துலயும் கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லிவிட்டு அந்த பாதிரிமார்கள், இது எங்களுக்கு சொந்தமானது, தனி சொத்து, இது யாரும் உரிமை கொண்டாட முடியாதுன்னு உள்ளுக்குள்ள பூட்டி வச்சுட்டாங்க. ஆனா உலகத்துல பல பேருக்கு ஆர்வம், அதுல என்ன எழுதிருந்துச்சு படிக்கணும். அதுல ஒரு ஆள் ஐஸ்மேன், ஒரு ஆள் படிக்கணும்னு ஆர்வம், ஆனா படிக்க முடியல, தரமாட்டேங்கிறாலும் இந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள் படிக்க முடியும். 1947 எடுக்கப்பட்ட அந்த சுருள் 57, 67, 77, 87, 90ஆம் ஆண்டு வருகிற பொழுது இந்த பழங்கால சுருள் இது கெட்டு போயிடக்கூடாது, அதனால இது இல்லாம போயிட்டா கூட இது மீண்டும் கொண்டு வர்றதுக்கு வசதியாக இதை போட்டோ எடுத்து வச்சிருவோம், மைக்ரோ பிலிம் எடுத்து பாதுகாத்து வச்சிருவோம் சொல்லிட்டு அங்க இருக்க ஜெருசலம் கவர்மெண்டால் மைக்ரோ பிலிம் எடுக்கப்படுகிறது. எடுக்கப்பட்ட அந்த பிலிம் சில இடங்களுக்கு பாதுகாப்பா வச்சிருங்கன்னு தர்றாங்க. ரொம்ப நுண்ணிய ரொம்ப பெருசா இருக்கும் அந்த பிலிம்ல இருக்கிற போட்டோஸ். என்ன பண்றாங்க, அதுல ஒரு காப்பிய அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற அந்த பகுதியில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தில்